அதாவதுமா நாட்டில் வந்து நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப காலமாக இருக்கோம், ரொம்ப காலமாக ஓட்டு போடுறோம். எனக்கு வயசு 60. என் வீட்டில் ஒய்ஃபு எல்லாத்துக்குமே வந்து ஓட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்கள் அப்பாவுடைய அப்பா லிஸ்ட்டு கேட்குற தாத்தா லிஸ்ட்டு அவர் இறந்து எப்போயோ ஆச்சு, 30 இறந்துட்டார். ஓட்டு கிடையாது. எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, ஓட்டு கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு ஓட்டுச்சீட்டு எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் பேர் மட்டும் இருக்குது. என்ன, எங்கள் அம்மாவுக்கு பேர் இருக்குது. நாங்கள் எங்கே போய் எழுத முடியும்? இதெல்லாம் கேட்டால் நாங்கள் போன வட்டம் நாங்கள் எழுதணும், போட்டோம் இல்லையா? 2005 நான் ஓட்டு போட்டிருக்கேன், என்னுடைய ஓட்டை காட்டியிருக்கேன். அப்போ நீங்கள் அது அடிப்படையில் எனக்கு ஓட்டு கொடுக்கலாம் இல்லையா? என்ன, அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். 2005 பூத் எண்ணும் பாகம் எண்ணும் பூத் எண்ணு தான் வாங்கி வச்சுருக்கோம்மா. அதுதான் கொடுத்துருக்கோம், பேரை கொடுத்துருக்கோம். அதில் ஓட்டு ஐடியோ ஓட்டு இதோ எதுவுமே கிடையாது. பீகாரில் வந்து எலெக்ஷனில் வந்து என்ன நடந்துச்சுன்னா 95 லட்சம் பேருக்கு 10,000 ரூபா பண்ணி கொடுத்துருக்காப்புல நிதிஷ்குமார். ஏன்னா எதுக்கோ அந்த பணத்தை இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க ஜெயித்தாங்க. பணம் கொடுத்தா ஜெயிக்கலாம், மக்களுடைய மனநிலை அப்படி மாறி போச்சு. அதனால் அதை நம்ம ஒன்றும் படுத்த முடியாமல் பணம் கொடுத்து ஜெயிச்சது தான். இது ஓட்டு திருட்டோ ஓட்டு இதோ ஜெயிக்க முடியாது. பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம் மக்கள். ஓட்டு திருட்டு நடக்கலாமா? ஓட்டு குழப்பம் ஏற்படுது. ஓட்டு குழப்பம். இப்போ இவரெல்லாம் போய் என்ன பண்ணுவார்? இந்த பாய் ஒருத்தர் இருக்கார் பக்கத்தில், அவங்க அப்பாலாம் இங்கே கிடையாது, அவர் சின்ன பிள்ளையாக இறந்துட்டார். அவரெல்லாம் போய் அவங்க அப்பா எங்கே பார்ப்பார்? எப்போ ஓட்டு போட்டார் யாருக்கும் தெரியும்? அவருக்கே 75-80 வயசு ஆக போகுது. இது வந்து மக்களை குழப்புறது, குழப்பி விட்டு கொலம்பியா கூட்டியில் மீன் பிடிக்கிறது பிஜேபியோடைய வேலை. அந்த வேலை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுதான் தேர்தல் கமிஷன் வந்து இதுக்கு ஒத்துழைக்குது. அதான்